வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கடுமையான லெக் ஒர்க் அவுட்டு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? காலையில எனக்கு காலேஜு. ஸோ காலேஜுக்கு கிளம்பிட்டேன். காலேஜுக்கு கிளம்பி போனோனே இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் வச்சுட்டானுங்க. எக்ஸாமுக்கு நடந்து என் மச்சானுங்களோட போயிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு வைபான ஒரு சாங்கை போட்டுடலாம். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு பெருசாக ஒன்றும் காலேஜில் நடக்கலை. சரி, இப்போ ஜிம்மில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஜிம்மில் இன்றைக்கி போனோன்னே லெக்கை வார்ம் அப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்குவாட்ஸ் தான் போட்டேன். ஸ்குவாட்ஸ் வந்து 20 கேஜியில் 2 செட்டு போட்டேன். அடுத்து ஃபைனல் செட்டாக 30 கேஜியில் ஒரு செட்டு போட்டேன். இதுக்கே காலெல்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து லெக் ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடுது எப்போவுமே. லெக் ப்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு 25 கேஜியில் வச்சு 2 செட்டு போட்டேன். அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 கேஜி ஆட் பண்ணி ஃபைனல் செட்டை போட்டேன். அடுத்ததாக லெக் எக்ஸ்டென்ஷனு. அது ரெண்டாக கம்பேர் பண்ணையிலே இது ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. 50 கேஜியில் வச்சு 2 செட்டு போட்டேன். அடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைனல் செட்டுக்கு 68 வச்சு ஃபைனல் செட்டை போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து லெக் சீட்டட் கேர்ள் 50 கேஜியில் வச்சே 3 செட்டை போட்டு அப்படி இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். முடித்தோன்னே கூட அந்தளவுக்கு வலி தெரியல. இந்த படிக்கட்டு இறங்கையில் தான் ரொம்ப கால் வலிச்சுது. இறங்கவே முடியல. கால்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வீட்டுக்கு ஜூட்டு விட்டு 2 நாளாக புக் எடுத்து படிக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப கடினமான நாள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. பாய் பாய்.